viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மா இஞ்சி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மா இஞ்சி 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தோலைச்சிவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மா இஞ்சியை கட் பண்ணும்போது மாங்காய் வாசனை வரும். மா இஞ்சியை கேரட் துருவி யூஸ் பண்ணி துருவி எடுத்துக்கலாம். மா இஞ்சியில் பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அல்சர், அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க மா இஞ்சியை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி 1/2 டீஸ்பூன், 3 லெமன் பிழிஞ்சி சாரா எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். வெந்தயப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். துருவி வச்சுருக்க மா இஞ்சியையும் இதோட ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. ஊறுகாய்க்கு பொதுவாகவே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாத்தேன் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கிங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே உரப்பு கூட வேணும்னா சேர்த்து போட்டுக்கிங்க. இப்போ இதை நல்லா சுருள கிண்டணும். அஜீரணம், சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க மா இஞ்சியை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம். இதில் இப்போ லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இதை நல்லா வதக்கிக்கிங்க. எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மா இஞ்சி ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.